ஓகே. இப்போ நம்ம பார்க்க போற சம் நம்பர் 5 சரிங்களா? மிஸ்டர் ஜானகி ராமன் keeps his books by single entry. He started business on 1st January 1991 with rupees 1 lakh. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் கேபிட்டல் சரிங்களா? ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொன்னோம்னா ஒரு 1 lakh ருபீஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ 1 lakh அப்படின்னு வரும். On 31st December 1991, his position was as under. ஸோ இங்கே இந்த சைடு கொடுத்துருக்க எல்லாமே அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே லயபிலிட்டிஸ். ஸோ அசட் சைடில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், ஃபர்னிச்சர், பிளான்ட், சன்ட்ரி டெட்டார்ஸ், ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள். இந்த பக்கம் லயபிலிட்டி சைடு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அசட்டைன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேட் பை மிஸ்டர் ஜானகி ராமன் டூரிங் 1991. ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 20,000 ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் இப்போ என்னங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுக்கலன்னா க்ளோசிங் கேபிட்டல் வந்து நமக்கு தரல. அதே மாதிரி இதில் வந்து டிராயிங்ஸ் பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ப்ளஸ் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் என்ன அப்படிங்கிற மாதிரியான அந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இருக்கிற டீட்டெயில் இது வந்து க்ளோசிங்கான டீட்டெயில் தான். ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடுறது மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அசட் எல்லாமே எடுத்து அசட் சைடில் போடுறோம், லயபிலிட்டிஸ்லாம் லயபிலிட்டி சைட் போட்டு நாம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ அசட்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2,500 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் பேங்க் அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 5,000 ருபீஸ். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டோம். ஃபர்னிச்சர் வந்து ஒரு 12,500 ருபீஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு பிளான்ட், பிளான்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன்னு சொன்னோம்னா பிளான்ட் வந்து ஒரு 50,000 ருபீஸ் இருக்கு. ஸோ 50,000 ரூபா. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி டெட்டார்ஸ், ஸோ சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து ஒரு 25,000 ருபீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக், ஸ்டாக் எடுத்துட்டோம்னா சாரி ஸ்டாக் வந்து ஒரு 45,000 ருபீஸ். நெக்ஸ்ட் ஒன் பில்ஸ் ரிசீவபிள், அது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ். இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் காலம் தேவைப்படுது, ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா லயபிலிட்டி சைடில் என்னென்ன வரும், லயபிலிட்டியில் இந்த பில்ஸ் கிரெடிட்டார்ஸ், அதுக்கப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு 20,000. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அமௌண்ட் வந்து ஒரு 2,500. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட்டார்ஸ் அது எவ்வளோக்குன்னா ஒரு 2,500 ருபீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அசட் சைட் டோட்டல் பார்க்குறோம். ஸோ அசட் சைட் டோட்டல் எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு வந்து 1,45,000 ருபீஸ் வரும். ஸோ டோட்டல் போட்டிங்கன்னா ஸோ இதோடைய டோட்டல்லாம் சேர்ந்தா எவ்வளோ வரும்னா 1,45,000. சரிங்களா? சரி என்ன பண்ணலாம்னா இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1,45,000 ஸோ டோட்டல் வரும். ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் சரிங்களா? இப்போ கேபிட்டல் ப்ராக்கெட்டில் நான் க்ளோசிங் அப்படின்னு போட்டு வைக்கிறேன்.
க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 1,45,000லேருந்து ஒரு 2,05,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? சாரி, இதோட வேல்யூ வந்து 20,000. சரிங்களா? ஸோ அப்போ 1,45,000 ருபீஸ்லேருந்து ஒரு 25,000 இல்லைங்களா? ஸோ லெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 1 லேக் கரெக்டு தானே? ஸோ 25,000. ஸோ 25,000 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,20,000 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் மட்டும் கலர் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வரும். ஸோ இது வந்து டோட்டல், இதுவும் கலர் மாற்றுவோம். ஸோ இது டோட்டல், ஸோ இது டோட்டல் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ வேறு கலர் கொடுப்போம், லைட் கலர் கொடுத்தா தெரியும். கோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதனோட வேல்யூ ப்ரெஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதனோட வேல்யூ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஆன்சர்னால. ஸோ இதனோட கலர் மாற்றிட்டு இது போல்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ வருதுன்னா ஒரு 1,20,000 ருபீஸ் வருது. சரியா? ஸோ 1,20,000. ஸோ இதையும் போல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவரையும் போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிராயிங்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நில். அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டலும் எதுவும் இல்லை. ஸோ அதுவும் வந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்படி நில்லுன்னு எழுதிடுறேன். நில். அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டலும் நில், எதுவும் டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 1,20,000. ஸோ இது இல்லாமல் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணேன்னா 1,20,000லேருந்து ஒரு 1 லேக் போச்சுன்னா ரிமைனிங் 20,000 அப்படிங்கிறத நான் ஆன்சரை போட்டுறேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா ஃபைனல் ஆன்சர் ஒரு 20,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. இதில் வந்து நமக்கு எதுவும் டெப்ரிசியேஷன் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் சொல்ல, டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. நெக்ஸ்ட் சம்மில் வந்து டெப்ரிசியேஷன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம சம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.